இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, தமிழக அரசு பார்த்தீங்கன்னா பொங்கல் பரிசாக ரூபாய் 1000 ரொக்கப்பணம் மற்றும் பொங்கல் பரிசு பொருட்கள் வழங்கப்படும் என்று அறிவித்துள்ளது. இது எந்த வகையான குடும்ப அட்டைதாரர்களுக்கு கிடைக்கும் என்பதை பற்றியும், எந்த வகை குடும்ப அட்டைதாரர்களுக்கு கிடைக்காது என்பதை பற்றியும் தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பொங்கல் பரிசு தொகுப்பு சம்மந்தமான அறிவிப்பு வெளியானது. அந்த அறிவிப்பில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, தமிழர் திருநாளான பொங்கல் பண்டிகை 2024 சொல்லி மென்ஷன் பண்ணிவிட்டு, அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கும் மற்றும் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம்களில் வசிக்கும் குடும்பங்களுக்கும் பொங்கல் பரிசு தொகுப்பில் தலா 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை மற்றும் முழு கரும்பு வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன் பின்பு பார்த்திங்கன்னா, இது சம்பந்தமான அறிவிப்பு 2ஆம் தேதி வெளியானது. 1000 ரூபாய் ரொக்கப்பணம் சம்பந்தமான அறிவிப்பு வெளியாகவில்லை என்று பொதுமக்கள் மத்தியிலும் பெரும் எதிர்ப்பு எழுந்தது. இதனைத் தொடர்ந்து பார்த்திங்கன்னா, தமிழக அரசு பொங்கல் பரிசாக ரூபாய் 1000 ரொக்கப்பணமும் வழங்கப்படும் என்று அறிவித்திருந்தது. பொங்கல் பரிசு தொகை பார்த்திங்கன்னா ரூபாய் 1000 வழங்கப்படும் என்றும், இது குறிப்பிட்ட சில குடும்ப அட்டைதாரர்களுக்கு வழங்கப்படாது என்றும் அறிவித்திருந்தது. அது என்ன என்பதை பற்றி பார்க்கலாம். தமிழ்நாட்டில் பொறுத்தளவுக்கு மொத்தம் 5 வகையான குடும்ப அட்டைகள் உள்ளது. இதிலே பார்த்திங்கன்னா PHH, இதுக்கு அனைத்து பொருட்களும் வழங்கப்படும். PHH-AAY, இதற்கு பார்த்திங்கன்னா 35 கிலோ அரிசி அனைத்து பொருட்களும் வழங்கப்படும். NPHH, இந்த குடும்ப அட்டைக்கும் அனைத்து பொருட்களும் வழங்கப்படும். NPHS-S, இந்த குடும்ப அட்டைக்கு பார்த்திங்கன்னா சர்க்கரை மட்டும் வழங்கப்படும். NPHS-NC, இந்த குடும்ப அட்டைக்கு எந்த ஒரு பொருட்களுமே வழங்கப்படாது. முதல் 3 வகை குடும்ப அட்டைக்கு பார்த்திங்கன்னா இந்த ரொக்கப்பணம் மற்றும் பொங்கல் பரிசு கிடைக்குன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் குடும்ப அட்டையிலே சர்க்கரை குடும்ப அட்டை அல்லது பொருளில்லா குடும்ப அட்டை வைத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு ரொக்கப்பணம் கிடைக்காது என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இது சம்மந்தமாக அவங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க. அது என்ன என்பதை பற்றி பார்க்கலாம். 2.19 கோடி குடும்பங்களுக்கு பார்த்திங்கன்னா பொங்கல் பரிசு தொகுப்புடன் ரூபாய் 1000 வழங்கப்படும் சொல்லி மென்ஷன் பண்ணிவிட்டு, அதற்கு கீழே பார்த்திங்கன்னா 1,97,16,714 அரிசி அட்டைதாரர்களுக்கு வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா 3,09,403 OAP அட்டைதாரர்களுக்கு வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக 62,940 காவலர் ரேஷன் அட்டைகளுக்கு வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக 5,116 ANB அட்டைகளுக்கு வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக 18,61,728 AAY அட்டைகளுக்கு வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக 19,365 இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம்களில் வசிக்கும் ரேஷன் அட்டை வைத்திருப்பவர்களுக்கு வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. மொத்தமாக பார்த்திங்கன்னா 2,19,75,268 குடும்ப அட்டைதாரர்களுக்கு இந்த பொங்கல் பரிசு வழங்கப்படும் சொல்லி மென்ஷன் பண்ணிருக்காங்க. இதற்கான டோக்கன்கள் பார்த்திங்கன்னா நாளை முதல் வழங்கப்படும் என்றும், ஜனவரி 9ஆம் தேதி இந்த திட்டத்தை முதலமைச்சர் தொடங்கி வைக்கிறார் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.